இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 11வது வசனம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தேவன் இன்றைக்கும் நம்முடைய வழிகளிலே நம்மை காக்கும்படியாக நம் போக்கு வரவிலே தம்முடைய தூதர்களை நமக்கு காவல் வைக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று இஸ்ரவேலின் தேவன் நம்மை பிறகாலை காக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் இன்றைக்கும் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்முடைய பாதம் கூட கல்லில் இடராதபடி அவர் காக்க வல்லமுள்ளவர். அதான் அடுத்த வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த தூதர்கள் எப்படி எல்லா விபத்து நாச மோசங்களுக்கும் இல்லையா பிசாசின் கிரியைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தேவன் தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் நம்மை சுமந்து கொள்ளுவார்கள் இல்லையா, சுமந்து செல்லுவாங்க. அவங்க தங்கள் கைகளிலே நம்ம ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தியமும் உண்மையுமா இருக்கிறது, அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கு இல்லையா, அதை விசுவாசிக்கும் போது தேவன் அப்படியாகவே நமக்கு கிரியை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசினாலே ஒரு சோதனை வந்தது இல்லையா. அவர் ஊழியத்தின் நிமித்தம் தனது 33வது வயதிலே அவர் என்ன பண்ணுறார், ஊழியம் செய்கிறார் இல்லையா. அப்போது 30 வயது தன் தாய் தகப்பனுடைய கூடவே இருந்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்ன வேலையெல்லாம் அவர் செய்து வந்தார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய காரியத்தை செய்ய அவர் ஊழியத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். அப்போ வரும்போது அவர் 40 நாள் தேவ சமூகத்திலே உபவாசிக்க ஒரு மலை மேல் யோர்தானை விட்டு திரும்பி அங்கே ஒரு வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு போகப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவரால். அங்கே பிசாசினாலே 40 நாள் அளவும் அவர் சோதிக்கப்படுகிறார். 40 நாள் முடிந்த பிறகு அவருக்கு பசியாக இருக்கிறார். அப்போ அந்த நாட்களில் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ பிசாசு அவரை நோக்கி என்ன பண்ணுது, லூக்கா 4 அதிகாரம் 3 பார்க்கும்போது, நீ குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அந்த பிசாசுக்கு அவர் பதில் கொடுக்கறத பார்க்குறோம். பின்பும் அந்த பிசாசு என்ன பண்ணுது, அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் ஒரு நிமிஷம் அவருக்கு காண்பித்து, இது எல்லாவற்றையும் இதன் மேலே எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவைகளின் மகிமையும் உமக்கு நான் தருவேன், இவைகளை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால். அப்போ பாருங்கள், பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவன் இல்லையா. ஏன்னா பிதாவும் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனையே இது பரீட்சித்து பார்த்து, நீ என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும் உம்முடையதாக்குவேன்னு சொல்லுது. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக என்ன சொல்கிறாரு, பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி அந்த பிசாசை துரத்துறார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை தான் நாம் பணிந்து கொள்ளணும், அவரை தான் நாம் ஆராதனை செய்யணும்னு எழுதியிருக்கேன்னு சொல்லி பிசாசுக்கு அவர் பதில் கொடுக்கறத பார்க்குறோம். அப்பொழுது அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரகின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும் சொல்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான், தேவாலயத்தின் உப்பரகை மேலே கொண்டு போய் அந்த எருசலேத்தின் தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் இங்கேருந்து தாழ குதின். ஏன்னா நீ குதிச்சா உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். அப்போ பிதாவாகிய தேவன் உன்னை காப்பாரு, உன் தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவாங்க, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தன் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதேன்னு பிசாசு சொல்லுது. அப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் கவனிக்கணும். அதாவது இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் வசனம் தெரிஞ்சதுன்னு இல்லை, பிசாசானவனும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறான். அதனால தான் ஒரு இடத்துலையும் கர்த்தருடைய வசனத்தை கோட் பண்ணி காமிக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு புறப்பட்டு போவான் இல்லையா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றே வசனம் இருக்குது. அப்போது இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். எப்படி நம் தேவன் ஜீவனுள்ள தேவன் இல்லையா. இன்றைக்கும் நம்மை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்திருக்கிறார். நம் மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ நம் பாதம் கூட ஒரு நாளும் கல்லில் இடராதபடி தேவன் காக்க வல்லமில்லவர்.
சங்கீதம் 34:7 பார்க்குறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு பார்க்குறோம். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு. அப்போ தேவ தூதர்கள் இன்றைக்கும் நம் பாதத்தை கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் சூழ்ந்து பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்க தேவன் அவர்களை அனுப்புகிறார்னு பார்க்குறோம். எபிரேயர் 1:14 பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. இன்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். யாருமே பாவத்தில் விழுந்து பாதாளத்துக்கு போகக்கூடாது, அந்த எரி நரகத்தில் விழக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. அந்த சித்தத்தை செய்ய தான் குமாரன் இந்த பூமியில் வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது என்றே கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகும்போது நமக்கு பணிவிடை ஆவிகளை தேவன் அனுப்புவார். இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கவங்க கூட எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை கொடுக்குறாங்க. தேவ ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அப்போ புறப்பட்டு போகிற அவர்களுக்கு தேவன் பணிவிடை ஆவிகளை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை தேவனுடைய ஊழியக்காரரான அருள்ராஜ் பாஸ்டர் என்பவர் ஒரு நாள் இரவு தன் ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் போகும்போது இருட்டாக இருக்கு அந்த இடமே. அப்போ அந்த இடத்துல அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. அப்போது அவருக்கு கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அவருக்கு அனுப்புகிறார். அங்கே ஒரு வாகனத்தை அனுப்பி அதில் அவரை ஏறிக்கொள்ளும்படியாக செய்து அவர் போக வேண்டிய இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தி அவரை இறக்கி விட்டாங்களாம். அதை அறிந்து அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை ஆவிகளை, தூதர்களை அவர் அனுப்புகிறார் என்பது நம்ம இந்த சாட்சி மூலமாக அறிகிறோம். அப்போ அவரே அதிசயப்பட்டாராம், கர்த்தர் எப்படி தம்முடைய ஊழியக்காரர்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார்னு. இன்னைக்கு நம்மையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது கர்த்தர் இன்னைக்கும் நம்முடைய கால்களையும் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய தூதர்களினாலே, பணிவிடை ஆவிகளினாலே நம்மை காக்க அவர் வல்லமையுள்ளவர். நீதிமொழிகள் 3:6 சொல்லுது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு வேதவசனம் எழுதியிருக்கிறது. நம் செவ்வையான பாதையிலே நம் வழி, நாம் போகிற பாதை, நாம் செய்கிற காரியங்கள், அதற்குரிய வழிகளை நம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் அந்த பாதையை செவ்வைப்படுத்தி அதை நமக்கு வாய்க்க செய்வார். சங்கீதம் 71:3 பார்க்குறோம், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறீர். இங்கு தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக அவர் வைத்திருந்தார் இல்லையா. அதான் அவர் சொல்கிறார், நான் வந்தடையத்தக்க கண்மலை நீரே, ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலை என் கோட்டைன்னு பார்க்குறோம். அப்போது நம்ம சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், எகிப்துக்கு போய் குதிரை மேலே நாம் நம்பிக்கை, ரதங்கள் மேலே நாம் அநேக ரதங்கள் இருக்கிறதுனால அது மேலே நாம் நம்பிக்கை வைத்து ஓடாமல், ஏன்னா கர்த்தர் அந்த குதிரைகளின் பலத்தினாலோ அந்த வீரர்களுடைய பராக்கிரமத்தினாலோ நமக்கு ஜெயத்தை தரப்போகிறது இல்லை இல்லையா. அதுதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ நாம் தேவனை நம்பும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படியும் தன்னுடைய தூதர்களுக்கு நம்மை கட்டளையிட்டு நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போக செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் விசுவாசிப்போம். ஆமென்.